கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 4 யுத்த காண்டம். அதில் 12 சூரன் ஆயுதமற்றவனாதல். சண்முகர் அளவு கடந்த கோபாவேசத்தோடு அனைவரையும் அழிக்கவல்ல சக்ராயுதத்தைச் சுழற்றி அசுரப்படைகளை நோக்கி வீசி எறிந்தார். அந்த சக்ராயுதமானது கோடி சூரியர்கள் ஏக காலத்தில் உதித்தது போன்ற நிலையில் ஒளியை உமிழ்ந்து கொண்டு அசுரப்படையினரின் ஏராளமான வீரர்களை கொன்று குவித்தது. அவ்வீரர்களில் சிலர் கை கால்கள், கண், காது, மூக்கு போன்ற அங்கங்கள் இழந்து உயிரிழந்தார்கள். அந்த மகாசக்தி வாய்ந்த சக்ராயுதத்தினால் மிகச்சிறந்த தேர்களும் யானைகளும் குதிரைகளும் நாசமாயின. ஒரு நொடி பொழுதிற்குள் அந்த போர்க்களம் கழுகு, காக்கை, பருந்து ஆகிய பறவைகள் வட்டமிடும் சுடுகாடாக மாறிவிட்டது. இவ்வாறாக சகல அசுர வீரர்களையும் கொன்று குவித்த அந்த சக்ராயுதம் தன்னுடைய வேலையை திறம்பட முடித்த பின் முருகப்பெருமானுடைய திருக்கரத்திலேயே வந்து அடைக்கலம் புகுந்துவிட்டது. சூரபத்மனோ தம் இனத்து படைகள் அனைத்தும் மாண்டு மடிந்து போனதை நினைத்து கதி கலங்கியவனாக மகா சக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து முருகனின் மீது பிரயோகித்தான். அந்த அஸ்திரமானது பிரம்மதேவனுடைய வடிவத்தில் காட்சியளித்த வண்ணம் பலவாறாகவும் பயமுறுத்திய வண்ணமே வெளிப்பட்டு முருகனின் சமீபத்திற்கு நெருங்கி வந்தது. அப்போது முருகரின் கரத்திலிருந்த வேலாயுதம் அந்த பிரம்மாஸ்திரத்தை விழுங்கி விட்டது. அதன் பிறகு சூரபத்மன் அவரை நோக்கி வைஷ்ணவ வாஸ்திரத்தை பிரயோகித்தான். அந்த அஸ்திரம் அநேக விஷ்ணுக்களாக உருவமெடுத்து முருகரின் சமீபத்திற்கு செல்ல அதையும் வேலாயுதம் எடுத்து விழுங்கிவிட்டது. அதன் பிறகு சூரபத்மன் அவரை நோக்கி பாசுபதாஸ்திரத்தை விடுத்தான். அந்த பாசுபதாஸ்திரமோ சகல திசைகளிலும் ஒளி வெள்ளத்தை சிந்திய வண்ணம் பலவிதமான உருவங்களோடு வெளிப்பட்டு கணக்கில்லாத பாம்புகள், யமன்கள், பிசாசுகள், பூதங்கள் ஆகியவைகளையெல்லாம் கக்கிக் கொண்டு மகா பயங்கரமான விதத்தில் முருகப்பெருமானை சமீபித்தது. ஆனால் என்ன ஆச்சரியம்! அந்த கொடிய பாசுபதாஸ்திரத்தை ஸ்ரீ குகப்பெருமான் தம்முடைய சின்னஞ்சிறு பிஞ்சு கையை நீட்டி பிடித்து விட்டார். இப்படியாக தான் விடுத்த மாபெரும் அஸ்திரங்களை எல்லாம் அச்சிறுவனின் கையில் பட்டு வீணாகி போவதைக் கண்ட சூரபத்மன் பெரிதும் வருந்தி குழம்பியவனாக, இந்த சிறுவன் சாதாரணமானவன் அல்ல, என்னுடன் எதிர்த்து நின்று யுத்தம் புரிவதில் அதிசயமர்த்தன்தான் என்று தனக்குள் நினைத்து வியந்தான். அப்போது ஸ்ரீ ஸ்கந்த பெருமான் அவனை நோக்கி, அசுரனே, நான் முன்பே தேவர்களையெல்லாம் சிறையிலிருந்து விடுதலை செய்யும்படியாக உன்னிடம் கூறி எச்சரித்தேன். ஆனால் என் வார்த்தையை அப்போது நீ செவி கொடுத்து கேட்காமல் அலட்சியமாக இருந்து விட்டாய். அதன் விளைவை இப்போதாவது நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? ஒரு நொடி பொழுதிற்குள் இப்போது உன்னுடைய லட்சம் வாகினி அசுரப் படைகளும் மாண்டு மடிந்து விட்டன. மேலும் உன் கிரீடம் முதலான ராஜ சின்னங்களும் என்னால் அறுத்தெறியப்பட்டு விட்டன. இப்போதாவது நீ புத்தி மாறி தேவர்களை விட்டுவிடு. இல்லை என்றால் உன் மனதில் நீ என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பதையாவது என்னிடம் வெளிப்படையாக கூறிவிடு. முன்பொரு சமயம் உன் தம்பியான தாரகனை நான் எப்படி சம்ஹரித்தேனோ அதைப் போலவே உன்னையும் அழித்துவிடும் நோக்கத்துடன் தான் நான் இப்போது இங்கே உன் முன்னிலையில் வந்தேன். ஆனால்
உன்மீது எனக்கு உண்டாகிய பச்சாதாபத்தின் காரணமாகத்தான் இதுவரையிலும் என்னுடைய வேலாயுதத்தை உன்மீது பிரயோகிக்க என் மனம் இடம் தரவில்லை. ஆனால் மகா கொடிய அசுரனான உன்மீது இனியும் தயங்காமல் வேலாயுதத்தை வீசி எறிவேன். இது திண்ணம் என்று கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சூரபத்மன் சிறிது நேரம் தனக்குள் யோசனையில் ஆழ்ந்தான். இந்த சின்னஞ்சிறு பையன் என் இனத்து அசுர வீரர்கள் அனைவரும் மடிந்து போனதையும் நான் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் அனாதரவான நிலையில் இருப்பதையும் கண்டு என்னை ஒரு நொடி பொழுதிற்குள் ஜெயித்து விடலாம் என்று தவறாக எண்ணிவிட்டான். இன்னும் என்னுடைய பலத்தை குழந்தையான இவன் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. என் மீது கொண்டிருந்த கருணையின் காரணமாகவே இதுவரையிலும் வேலாயுதத்தை வீசி எறியவில்லை என்றும் இவன் என்னிடம் சர்வ சாதாரணமாக கூறிவிட்டான். ஆனால் இவனுடைய நினைப்பு தவறானது என்பதை நான் இவனுக்கு உணர்த்தவே போகிறேன். இவன் என்ன, இவனைப் போன்ற ஏராளமானவர்களும் என் போன்ற ஒருவனை போரிட்டு வெல்லவே முடியாது. இப்போதே நான் என்னுடைய நகரத்திற்கு சென்று என் வசம் அங்கிருக்கும் சகல படைகளையும் திரட்டி கொண்டு வந்து மீண்டும் இவனோடு போரிட்டு இவனை ஜெயிக்கவும் போகிறேன். அப்போதுதான் என் வல்லமை இவனுக்கு நன்றாக புரியும். இவ்வாறு தனக்குள் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்த சூரபத்மன் ஒரு நொடி பொழுதிற்குள் மாயையினால் தன் பட்டினத்திற்குள் புகுந்து அங்குள்ள தன்னுடைய அழகான மாளிகைக்குள் நுழைந்தான். அவனுடைய மனப்போக்கை பரீட்சித்து பார்க்க விரும்பிய முருகப்பெருமானும் வேலாயுதத்தை வீசி எறிந்து கொள்ளாமல் அவன் போக்கிலேயே விட்டுவிட விரும்பினார். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.